Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah hamdan kathira wa subhanallahi bukratan wa asila. Wassalatu wassalamu ala ashrafi khalqillahi bashiran wa nadhira wa da'iyan ila Allahi bi'idhnihi wa sirajan munira. Sallallahu ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin tasliman kathiran kathira. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu ittaqullaha wa kunu ma'as sadiqin. Sadaqallahul Mawlana al-Azim. Wa qala an-nabiy sallallahu alayhi wa sallam, at-tajiru as-saduqul amin ma'an nabiyyina wa siddiqina wa shuhada'i wa salihin. Sadaqa nabiyullahi sayyidul bashar முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகின்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, உலகத்தில் மனிதர்கள் குணங்களால் வேறுபட்டவர்கள். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் குணங்களால் வேறுபட்டவர்கள். குணங்களில் வேறுபட்டு இருந்தாலும் உலகத்தில் மனித சமுதாயம் நிலைப்பதற்கு, மக்களின் அங்கீகாரம் பெறுவதற்கு, இறை அருளை பெறுவதற்கு இஸ்லாம் பல வழிகளை சொல்லித் தருகிறது. மனிதர்களின் வாழ்வு முறைகளை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவர்களும் எப்படி வாழ வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதர்கள் வாழ்க்கையில் காணாக்கி விடக்கூடாத சில குணங்கள் இருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் காணாக்கி விடக்கூடாத சில குணங்கள் இருக்கிறது. அதை வாழ்க்கையில் என்றும் பேணி பாதுகாக்க வேண்டும். எந்த நிலையிலும் அது விஷயத்தில் ஒரு தனி கவனம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் அதை வாழ்க்கையில் மிஸ் பண்ணிவிடக் கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த குணத்தை இழந்து வாழ்வீர்களானால், வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து விடுவீர்கள். மக்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் போய்விடும்.
இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகுவீர்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்க்கையில் என்றும் பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம், எல்லா விஷயத்திலும் நேர்மையாக வாழ வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நேர்மையோடு அந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. உங்களிடத்தில் இருக்க வேண்டிய குணம் நேர்மை. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நேர்மை என்பது உங்களுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். நேர்மை என்பது உங்களுடைய பேச்சிலும் இருக்க வேண்டும். நேர்மை என்பது உங்களுடைய செயலிலும் இருக்க வேண்டும். அது குறித்து அல்லாஹ் சொல்ல வருகிற போது குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்தில் சொன்னான், இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். பில் அத்லி வல் இஹ்சான், நேர்மையோடு வாழுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எந்த காரியமாக இருந்தாலும் நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லுவான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேர்மை என்பது ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்கிறார். கூட்டு குடும்பத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று ரப்பு சொல்லி தருகிறான். பொது காரியங்களில் இந்த நேர்மையை நீங்கள் பேணி பாதுகாத்து வாழுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை நேர்மையாக வாழ்வதற்காக தனி கவனம் செலுத்தினார். நேர்மையாளர்களாக வாழ வைப்பதற்காக தனி கவனம் அது விஷயத்தில் செலுத்தினார்கள். இன்று உலகத்தினுடைய தேவை என்னன்னா, நேர்மையான மனிதர்கள் தான் என்று இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார். இன்றைய உலகத்திற்கு தேவை நேர்மையான மனிதர்கள் தான் என்று இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். இன்றைய வாழ்வியல் சூழலில் நேர்மையை தீர்மானிப்பதில் உலகம் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. எல்லா காரியத்திலும் இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் குறுக்கு வழியை தேடுகிறார்கள். எல்லா விஷயத்திலும் பொய்க்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள். ஏமாற்றுவதுதான் வாழ்க்கை என்று எண்ணி வாழ்கிறார்கள் இன்றைய உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள். எல்லாவற்றையும் விட லஞ்சம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையில் வாழுகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி நீங்க எங்க திரும்பி பார்த்தாலும் உலகத்தில் நேர்மை மண்ணில் காணாமல் போயிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் நேர்மையை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த சமுதாயத்திற்கு நேர்மையை கற்றுக் கொடுத்தார்கள். மனிதர்களில் நேர்மையாக வாழ வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு போதித்திருக்கிறார்கள். எங்கேயும் உங்களுடைய நேர்மையை இழந்து விடாதீர்கள் என்று சொல்லி தருவார்கள். எந்த இடத்திலும் உங்களுடைய நேர்மை போய்விடக் கூடாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு அழகான வரலாற்று செய்தியை இங்கே வரலாற்று ஆசிரியர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். அபூ சிபா என்ற சஹாபி இந்த நிகழ்வை சொல்லுகிறார். வாசிலத் இப்னு அஸ்கா என்கிற ஒரு சஹாபி நபி தோழர், அவங்க வீட்டுல ஒட்டக வியாபாரம். வாசிலத் இப்னு அஸ்கா என்ற ஒரு சஹாபி, அவங்க வீட்டினுடைய வியாபாரம் என்னன்னா ஒட்டகம். ஒட்டகத்தை வியாபாரம் பண்றதுதான் வியாபாரம். அப்போ அபூ சிபா என்கிற ஒரு மனிதர் சொல்லுகிறார், நான் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். நான் அவரு வீட்டுக்கு போய் ஒரு ஒட்டகத்தை வாங்கினேன். வாங்கிட்டு வாங்கின ஒட்டகத்துல பயணம் செய்து என்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். பின்னாலேயே துரத்திக்கிட்டே ஒரு மனிதர் ஓடி வந்தார். வாசிலத் இப்னு அஸ்கா என்ற சஹாபி இடத்துல ஒரு ஒட்டகத்தை வாங்கிட்டு நான் ஒட்டகத்தை வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். பின்னாலே ஒரு மனிதர் ஓடி வருகிறார், துரத்தி கொண்டே வருகிறார்.
நில்லு என்று சத்தம் இடுகிறார். நான் என்னுடைய ஒட்டகத்தை நிறுத்திவிட்டேன், பயணம் செய்த ஒட்டகத்தை நிறுத்திவிட்டேன். பக்கத்துல வந்த பிறகு பார்த்தா அவர் உக்குபத் இப்னு ஆமீர் என்கிற ஒரு மனிதர். அவர் என்னிடத்துல கேட்டார், ஹல் பையன லக மா ஃபீஹா, வாசிலத் இப்னு அஸ்கா இடத்துல இந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்தீங்களே, நீங்க அவங்கள்ட்ட வாங்கும் பொழுது இதுல என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லி உங்கள்ட்ட அவர் சொன்னாரா அப்படின்னு உக்குபத் இப்னு ஆமீர் கேட்டார். இது அபூ சிபா சொல்றார். நான் திரும்ப அவள்கிட்ட கேட்டேன், மாஃபீஹா, இதுல என்ன குறை இருக்க போகுது? பார்த்தா நல்ல ஜவானா, ரொம்ப அழகா ஆரோக்கியமான ஒட்டகம் மாதிரி தெரியுது, இதுல என்ன குறை இருக்க போகுது அப்படின்னு நான் திரும்ப அவர்கிட்ட கேட்டேன். அவர் திரும்ப கேட்டாரு, உக்குபத் இப்னு ஆமீர், நீங்க இந்த ஒட்டகத்தை பயணம் செய்யறதுக்காண்டி வாங்குறீங்களா அல்லது அறுக்கிறதுக்காண்டி, குர்பானி கொடுக்கறது அறுக்கிறதுக்காண்டி வாங்குறீங்களா? அபூ சிபா சொல்றாரு, நான் இந்த ஒட்டகத்தை ஹஜ்ஜிக்கு போறதுக்காண்டி வாங்கியிருக்கேன், பயணம் செஞ்சு ஹஜ்ஜிக்கு போறதுக்காண்டி நான் வாங்கிட்டு வரேன். அப்ப உக்குபத் இப்னு ஆமீர் இவர்கிட்ட சொன்னாராம், பயணத்துக்காண்டி வாங்குறாங்க இந்த ஒட்டகம் சரி வராது. ஏன்னா அந்த ஒட்டகத்தினுடைய கால்ல ஒரு ஓட்டை இருக்கு, நீங்க ஒட்டகத்துல அவ்வளவு தூரம் பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உக்குபத் இப்னு ஆமீர் அதுல உள்ள ஒரு குறைய சொன்ன உடனே வாங்கிட்டு வரார அபூ சிபா. அவர் கேட்டாராம் இவர்கிட்ட, எதையாவது சொல்லி நான் செய்யக்கூடிய வியாபாரம், நான் செஞ்சுட்டு வந்த வியாபாரத்தை கெடுக்க பாக்குறியா? எதையாவது ஒரு குறைய சொல்லி, பார்த்தா நல்ல இருக்கு, நல்ல திரகாத்தமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, நான் அதையெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வரேன், எதையாவது சொல்லி வியாபாரத்தை கெடுக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு அபூ சிபா உக்குபத் இப்னு ஆமீர்ட்ட கேட்டாராம். அப்போ உக்குபத் இப்னு ஆமீர் ஒரு செய்தியை சொல்றார், அதுதாங்க நமக்கு இங்க பாடம். அவர் ஒரு செய்தியை சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, லா யஹில்லு லிஅஹதின் அய்யபிஅ ஷைஅன் இல்லா பையன மா ஃபீஹி. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பையத் செஞ்சிருக்கிறோம், நாங்க நபி இடத்துல ஒரு பையத் செஞ்சிருக்கிறோம். அந்த பையத் செய்யும் பொழுது ரசூல் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. என்ன சொன்னாங்க, நீங்க எந்த பொருளை வித்தாலும், நீங்க எந்த பொருளை விற்றாலும் அது உங்களுக்கு ஹலாலான வியாபாரமா ஆகணும்னா அதுல உள்ள நிறை குறைகளை சொல்லிதான் விற்கணும், அதுல உள்ள நிறை குறைகளை சொல்லிதான் விற்கணும். ரசூல் எங்களிடத்துல பையத்து வாங்கி இருக்கிறாங்க. அதற்காண்டிதான் நான் உங்களிடத்துல இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், தவிர உங்களுடைய வியாபாரத்தை கெடுக்கணுங்கிறது விருப்பம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு உக்குபத் இப்னு ஆமீர் சொன்னதாக இந்த வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கே உங்களுடைய சிந்தனைக்கு ஞாபகப்படுத்துவேன், ஒவ்வொருவர்களும் நேர்மையோடு வாழ வேண்டும் என்று நபி கற்றுக் கொடுக்கிறான். நீங்க வியாபாரம் செஞ்சாலும் சரி, வேற என்ன பொருளை கொடுத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, பணம் கொடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, உறவுகள் விஷயத்திலும் சரி, தனி மனித வாழ்க்கையிலும் நீங்க உங்களிடத்துல நேர்மை இருக்கணும். எல்லா நிலையிலும் உங்களிடத்துல நேர்மை இருக்கணும். குறிப்பா உங்களுடைய வியாபாரத்தில் நேர்மை இருக்கணும் என்று ரசூல் சொல்லி தர்றார். கொடுக்கல் வாங்கல்ல நேர்மை இருக்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு பல மனிதர்கள் முஸ்லிம்கள்ட்ட வியாபாரம் பண்ண ஏமாத்திட்டாங்க, பணம் கொடுத்தேன் மோசடி பண்ணிட்டாங்க, என்ன அவங்கள்ட்ட ஒரு பொருள் வாங்கின என்ன பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நிறைய இன்னைக்கு நடக்குது. காரணம் என்ன? காரணம் என்ன? கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நாம மறந்து வாழ்றோம். பாரம்பரியமான வழியில வந்த அந்த வாழ்க்கையை நம்ம மறந்து வாழ்றோம். நமக்கு இஸ்லாம் போதித்த அந்த போதனைகளை எல்லாம் நம்ம இன்னைக்கு மறந்து வாழ்றோம்.
வியாபாரமாக இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், அல்லது ஒருவர்களோடு வாழக்கூடிய ஒரு உறவு முறையாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் இன்னைக்கு ஏமாற்றம், மோசடி, பொய், இதுதான் இருக்கு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நீங்க கொஞ்சம் வரலாற்றை கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல முஸ்லிம்களுக்கு அவ்வளவு பேரு நேர்மையில, ஒரு காலத்துல முஸ்லிம்களுக்கு நேர்மை என்பது மிக உயர்ந்த குணமாக கருதப்பட்டுச்சு. அதனாலதான் எல்லா சமயத்து மக்களும் முஸ்லிம்களை நம்பினாங்க, அவங்கள்ட்ட வியாபாரம் பண்ணாங்க, அவங்கள்ட்ட பல பொருள்களை கொடுத்து வச்சிருந்தாங்க பாதுகாப்புக்காக. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு முஸ்லிம்களை நம்புறது இல்ல. என்ன? வாழ்க்கையில நேர்மை இழந்துட்டோம், வாழ்க்கையில நேர்மை இழந்திருக்கிறோம். நிறைய மோசடிகளை நாமளே செய்யறோம். கேள்விப்பட்டிருப்போம், 1 லட்சம் தந்தா, 5 லட்சம் தந்தா, மாசம் மாசம் தான் உங்களை வீட்டுக்கு தேடி 3000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டு, தங்களிடத்துல உள்ள பணங்களை கொண்டு ஒப்படைக்கப்பட்டு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் வந்தது, அதற்கு பிறகு ஆல் எஸ்கேப். இப்படி எத்தனையோ கம்பெனிகள் சீல் வைக்கப்பட்டுச்சு, எத்தனையோ சீட்டு கம்பெனிகள் மூடப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா முஸ்லிம்கள்ட்ட நேர்மை இல்லை, அது முஸ்லிம்களே நம்புறது இல்லை. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மையாக வாழணும் சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள் என்பது மாத்திரமல்ல, வாழ்ந்தும் காட்டினார். அருமையான பெருமக்களே, 3 அடையாளங்கள் சொல்லுவாங்க. நீங்க இந்த உலகத்துல நேர்மையான ஆள் என்பதற்கு 3 அடையாளங்கள். அதுல எத்தனை அடையாளம் சொல்ல முடியும் சொல்ல டயத்துக்கு முடிச்சிருவேன். 3 அடையாளங்களை சொல்லுவாங்க. நீங்க நேர்மையா வாழணும்னு ஆசைப்பட்டா உங்களிடத்துல 3 இருக்கணும், உங்களிடத்துல 3 இருக்கணும். 3 இருந்தா நீங்க இந்த உலகத்துல நேர்மையான ஆள். அதுல 1வது மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, குன் சாதிகன் மா நஃப்ஸிக் தக்ஸிப் ராஹதக். உங்களுடைய மனசாட்சிக்கு நேர்மையாக வாழுங்க. முதல் விஷயம், உங்க மனசாட்சிக்கு நீங்க நேர்மையா வாழுங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா தக்ஸிப் ராஹதக், உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி பெறுவீங்க. மனசாட்சிக்கு துரோகம் இல்லாம நேர்மையா நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிம்மதி பெறுவீங்க, நிம்மதி இருக்கும். மோசடி செஞ்சீங்க, பொய் சொன்னீங்க, மத்த காரியங்களை செஞ்சீங்க, மனசாட்சிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி போய். அல்லாஹ் குர்ஆன்ல அதை பத்தி சொல்றான். அல் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா வலவ் அல்கா மஆதீரா. மனிதன் இருக்கிறான, அவன் எத்தனை சாக்கு போக்குகளை வெளியே சொன்னாலும், எத்தனை சாக்கு போக்குகளை வெளியே சொன்னாலும் தன்னை பத்தி நன்றாகவே அவனுக்கு தெரியும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மனசாட்சியை குறித்து அல்லாஹ் பேசுறான். இந்த வசனத்தை விளங்கணும்னா குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு நாம விளங்கணும். முதல்ல சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து கூப்பிட்டாங்க. இன்னைக்கு நைட்டு கோயில்ல திருவிழா இருக்கு, வாங்க போகலான்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனசாட்சி இடம் கொடுக்கல, மனசுல விருப்பம் இல்ல திருவிழாவுக்கு போறதுக்கு. அப்போ அவங்கள்ட்ட உள்ள மனசுல உள்ள அந்த நேர்மையான அந்த எண்ணத்தை வாயில சொல்லியிருக்கலாம், எனக்கு விருப்பம் இல்லப்பா, எனக்கும் அதுக்கும் ஒத்து வராது அப்படின்னு எதாவது சொல்லியிருக்கலாம். ஆனா அங்க வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாக்கு சொன்னதாக குர்ஆன் சொல்லுது. இன்னி சகீம், எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் வரலன்னு சொன்னாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை அதனால வரலன்னு. மனசாட்சிக்கு நாம எத்தனையோ சாக்கு போக்குகளை சொன்னாலும் இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனசுக்கு தெரியும் இது சும்மா வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு பொய் தான். ஆனா மனசு ஏத்துக்கல, நம்ம திருவிழாவுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறத நேர்மையா சொல்லியிருக்கலாம், அதை சொல்லல. ஒரு சாக்கு சொன்னார், இன்னி சகீம், நான் ஒரு நோயாளி. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க எத்தனை சாக்கு போக்குகளை சொன்னாலும் உங்க மனசுக்கு தெரியும் உங்களை பத்தி நீங்க எப்படி ஆளு, நேர்மையான ஆளா அப்படின்னு.
சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதைத்தான் அல்லாஹ் அங்க சொல்றான். நீங்க உலகத்தையே ஏமாத்தினாலும் சரி, நீங்க நேர்மையான ஆளு நிரூபிக்கிறதுக்காண்டி எத்தனையோ விஷயங்களை போய் சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி என்ன சொன்னாலும் உங்க மனசாட்சி ஏமாத்த முடியாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித்தரும். எனவே ஒவ்வொரு மனுஷனும் மனசுக்கு நேர்மையாக வாழுங்கள் என்கிறான். நேர்மை என்பது உங்களுடைய உள்ளத்தில இருக்க வேண்டும் என்று ரப்பு சொல்லி தருகிறான். அந்த நேர்மை உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய செயலிலும் வர வேண்டும் என்று ரப்பு கற்றுத் தருகிறான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் நீங்கள் நேர்மையானவராக வாழ வேண்டுமா, உங்க மனசாட்சிக்கு நேர்மையாக வாழுங்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபுல ஒரு ஹதீஸை பதிவு செய்யறாங்க. அன்-நவாசி இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குல்க், நேர்மை என்பது ஒரு நல்ல குணம். நேர்மை என்பது ஒரு நல்ல குணம். எதையாவது செய்யும் பொழுது உங்க மனசுல ஒரு உறுத்தல் வருது, அதே ஒரு காரியத்தை செய்யறீங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்க உங்க மனசுல ஒரு பயம் வருது அப்படின்னா அது உங்க மனசாட்சிக்கு மாற்றமான காரியம் அப்படிங்கிறத விளங்கிக்கங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேர்மைக்கு மாற்றமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காரியத்தை நீங்க எதை செஞ்சாலும் உங்க மனசாட்சிக்கு நேர்மையாக வாழுங்கள். உங்க மனசாட்சியில அதுல ஒரு உறுத்தல் இருக்கு, அதுல ஏதோ ஒரு பயம் வருதுன்னா அதை செய்யாதீங்க, அது நேர்மைக்கு மாற்றமானது. எனவே உங்களுடைய எல்லா காரியத்திலும் உங்களுடைய மனசுக்கு நேர்மையாக வாழுங்கள். மனசு என்பது எந்த காரியத்தை செய்தாலும் சரி, நேர்மையை இழந்து விட்டால் உங்களுடைய மனசுல என்ன இருக்காது, நிம்மதி இழந்து போயிருவீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வரலாற்றுல ஒரு அழகான சம்பவம். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நேர்மையை பாராட்டி அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான். வால ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு, பிற்படுத்தப்பட்ட அந்த 3 பேர்களுடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாராட்டி இந்த ஆயத்தை இறக்கினான். வரலாற்று ஆசிரியர்கள் இந்த ஆயத்தினுடைய பின்னணியில ஒரு வரலாறு சொல்லுவாங்க. தபூக்குடைய போருக்கு எந்த காரணம் இல்லாம காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போகல, மதீனாலே தங்கிட்டாங்க. எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்துச்சு, தூரந்தொலைக்கு போகக்கூடிய வாகனம் இருந்துச்சு, நல்ல உடல் திரகாத்த இருந்துச்சு, எல்லா பயணத்திற்கு தேவையான சாப்பாடு எல்லா தயாரிப்பும் இருந்துச்சு. எல்லாம் இருந்தும் எந்த காரணமும் இல்லாம அப்படியே ஊர்ல தங்கிட்டாங்க. இன்னைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், நாளை கழிச்சு போகலாம் அப்படின்னு ஒரு காலத்தை தள்ளி போட்டு அப்படியே தங்கிட்டாங்க, போருக்கு போகல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கு போய் போர் செஞ்சுட்டு திரும்ப மதீனாவுக்கு வந்தாங்க. வந்த பிறகு மதீனாவுல யாரெல்லாம் போருக்கு வராம இருந்தாங்களோ அவங்கள்ட்ட காரணம் கேட்டாங்க. ஏன் வரல, ஏன் நீங்க வரல, போர்ல கலந்துக்கல. நிறைய பேரு பல பொய்யான காரணங்களை சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த வரிசையில காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. அவங்களுடைய மனசாட்சி இடம் கொடுக்கல பொய் சொல்ல. அவங்களுடைய மனசாட்சி, பல பேர் பொய் சொல்றத முன்னாடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, எல்லாம் சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. ஆனா இவங்களுடைய இது வரும் பொழுது கேட்டாங்க, ஏன் காபே வரலான்ட்டு. பொய் சொல்ல மனசுல இடம் இல்லை, மனசாட்சி ஒத்துக்கல்ல. அப்போ ரசூல்கிட்ட சொன்னாங்க, நாயகம் எந்த காரணமும் இல்லை, நான் தவறு செஞ்சிட்டேன். இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. நான் போருக்கு வராம இருக்கிறதுக்கு எந்த காரணமும் எங்கள்கிட்ட இல்ல, நான் தவறு செஞ்சிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க விஷயத்துல நாம ஒரு தீர்ப்பும் சொல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, 50 நாள் காப் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா கூட இருந்த யாருமே பேசல, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டு இருந்தாங்க. மனைவியை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகமே வெறுத்து போச்சு, வாழ்க்கையே நிராசி ஆயிட்டாங்க, என்னடா வாழ்க்கைன்னு. அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். அவருடைய நேர்மையை பாராட்டி, ரசூல் முன்னாடி போய் சொல்லி இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இருக்கலாம், எதுவுமே சொல்லாம மனசுக்கு விரோதம், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம மனசுக்கு நேர்மையாக நடந்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே
மார்க்கம் நமக்கு சொல்லுது, முதல்ல நீங்க நேர்மையான ஆளாக வாழணும்னு ஆசைப்படுறீங்களா, உங்க மனசாட்சிக்கு நேர்மையா வாழும். அவர் அப்படி சொல்லுவாரு, இவங்க இப்படி சொல்லுவாங்களே, இவங்க இதை நினைச்சுக்கிடுவாங்களே, பக்கத்துல வீட்டுல என்ன பேசுவாங்களோ, இந்த சமுதாயம் என்ன சொல்லுமோ, நம்ம நண்பர்கள் என்ன தேவையே இல்லை. உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நேர்மையாக வாழுங்கள். தக்சிபு ராஹத்த, உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி பெறுவீர்கள் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், எனவே ஒவ்வொரு நாளும் உங்க மனசாட்சியை பார்த்து கேட்கணும், நான் யாருக்காவது அநியாயம் செஞ்சிருக்கிறேனா, வியாபாரத்துல ஏதாவது நேர்மையா நடந்திருக்கிறேனா, பணம் இதுல மோசடி எதுவும் செஞ்சிருக்கிறேனா, யாருடைய நம்பிக்கையாவது நான் மாறு செஞ்சிருக்கிறேனா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனசாட்சியோட நீங்க பேசணும் அப்படிங்கிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஹாசிபு அன்ஃபுஸகும், நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனசாட்சியோடு கணக்கு கேளுங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால் நிப்பாட்டி அவன் உங்களை கணக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்க மனசாட்சியில கணக்கு கேளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க. எனவே சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்துல நேர்மையான ஆளா வாழணும்னா முதல்ல ஒண்ணு உங்க மனசாட்சிக்கு நேர்மையா வாழும். ரெண்டாவது மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, மக்களோடு நேர்மையாக வாழுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களோடு வேலை பார்க்கிறவங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களோடு பயணிக்கிறவங்க எல்லோரோடையும் நேர்மையாக வாழுங்க, நடங்க. அப்படி நடந்தீங்கன்னா அவங்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும், மக்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நேர்மையாக நடந்தா. அல்லாஹ் அதை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல ஆர்வப்படுத்தி பேசுகிறான். அல்லாஹ் பாராட்டி பேசுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். வகூனூ மஅஸ் ஸாதிகீன், நீங்க எங்க எப்ப இருந்தாலும் நேர்மையாளர்களுடன் இருங்க, நேர்மையாளர்களுடன் சேர்ந்தே இருங்க என்று அல்லாஹ் அதுல விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி அல்லாஹ் ஆர்வப்படுத்தி பேசுறான். உங்களுடைய சேர்க்கை அது நேர்மையானவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். உங்களுடைய பழக்கம் நேர்மையானவர்களோடு இருக்க வேண்டும் என்கிறான். மோசடி செய்வர்களோட, பொய் பேசுறவர்களோட, சாக்கு போக்கு சொல்றவர்களோட உங்களுடைய தொடர்பு இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி தருவதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தர்றாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே மக்களோடு நேர்மையாக நடங்கள் என்று அல்லாஹ் ரப்பு சொல்லி தருகிறான். நேர்மை என்பது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களோடு இருக்கட்டும், உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்களோடு இருக்கட்டும் என்று ரப்பு சொல்லி தருகிறான். பொது காரியங்களில் அது நேர்மை, அது உங்களுக்கு அது இருக்க வேண்டும் என்று ரப்பு சொல்லி தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், நேர்மையான வியாபாரி மஅன் நபியீன வஸித்தீகீன வஷுஹதாயி, நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள், சாலியீன்களோடு இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஆர்வம் ஊட்டி பேசுறான். நபிமார்களோடு சொர்க்கத்திற்கு வெறும் சொர்க்கம் மட்டும் இல்ல, நபிமார்களோடு சொர்க்கம் இருக்கணுமா, சுஹதாக்களோடு இருக்கணும்னு ஆசையா, உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மை இருக்கட்டும் என்கிறார். உங்களுடைய வியாபாரத்தில் நேர்மை இருக்கட்டும் என்கிறார்கள். உங்களோடு தொடர்பு உள்ளவர்களோடு நேர்மையாக நடங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இப்படி சொல்லிட்டு அவங்க போகல, தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினான். நேர்மையாளர் என்ற பெயரை வாங்கி காட்டினான். நேர்மை என்பது நபிமார்களுடைய உயர்ந்த குணம் என்று வரலாறு சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கால நிறைய எதிரிகள் இருந்தாங்க. மக்காவில் வாழ்ந்த காலங்களில் நிறைய எதிரிகள் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறப்படணும் ஹிஜ்ரத்துக்காக, மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்துக்காக. ஆனா நபியினுடைய வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொருள், இங்க ஒரு பொருள், இங்க கொஞ்சம் தங்க காசு, அங்க கொஞ்சம் பணம், இப்படி அங்கங்க கடந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தாங்க, தந்தவர்களுடைய லிஸ்ட், பணம், நகை, காசு, மத்த பொருட்கள், அவங்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுல நிறைய பேர் மாற்று மத சகோதரர்கள், இவரை கொண்டு ஈமான் கொள்ளாதவர்கள், தங்களுடைய பொருளுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ரசூல் இடத்துல கொண்டு வந்து ஒப்படைச்சு வச்சிருந்தாங்க. அவங்களுடைய வீட்டுல தான் இருந்துச்சு பாதுகாப்புக்காக. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யணும். என்ன செய்யறது? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன பாருங்க,
இன்னென்ன பொருள், இங்க இந்த பொருள் இருக்கு, இங்க வீட்டுல என்ன பொருள் இருக்கு, இங்க தங்க காசு இருக்கு, இதுக்குள்ள பணம் இருக்கு, இந்த லிஸ்டையும் கொடுத்தாங்க. யார் யார் பொருள், யார் என்னென்ன லிஸ்ட்ங்கிறது இதுல இருக்கு. நாளை காலையில நீங்க இதையெல்லாம் அவங்க இடத்துல ஒப்படைச்சிட்டு நேரா நீங்க என்ன என்ன செய்யணும், மதியனால சந்திக்கணும். நேரா நீங்க மதியனால சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவோடு இரவாக அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பேர்ல ஹிஜ்ரத் பயணம் பட்டாங்க அப்படின்னு வரலாறு சொல்லு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேர்மை என்பது மற்ற மக்களோடு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை வெறும் வாயால சொல்லிட்டு மட்டும் போகல, வாழ்ந்து காட்டிட்டும் போனான். சஹாபிகள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். நேர்மையோடு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை நபி அவர்கள் உருவாக்கிட்டு போனாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு அற்புதமான வரலாறை பதிவு செய்வாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. யூதர்களுடைய தோட்டத்திற்கு, பேரிச்சம்பழ தோட்டத்திற்கு எவ்வளவு விளைச்சல் வந்திருக்கு இந்த வருஷம் அப்படின்னு அளந்து பார்ப்பதற்காண்டி சஹாபிகளில் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ யூதர்களுடைய தோட்டத்துல போய் பேரிச்சம்பழத்தை அளந்து பார்க்கறதுக்காண்டி போயிருக்கிறாங்க. அளக்கிறதுக்கு முன்னாடி யூதர்கள்னா இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாங்களாம். அப்துல்லா இப்னு ரவாஹா அவருக்கு லஞ்சம் கொடுத்துட்டு சொன்னாங்களாம், நீங்க கணக்கை கொஞ்சம் குறைச்சு காட்டணும். பேரிச்சம்பழம் 100 டன் அப்படின்னா நீங்க 50 டன்னு சொல்லணும் நீங்க அப்படிங்கிறதுக்காண்டி லஞ்சம் கொடுத்தாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாங்கல. ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க, நீங்க எனக்கு வெறுப்பான மக்களா இருந்தாலும், எனக்கு பிடிக்காத மக்களாக இருந்தாலும் உங்கள்கிட்டையும் நான் நேர்மையா தான் நடந்துக்கிடுவேன். அநியாயம் செய்ய மாட்டேன். எந்த விஷயத்திலையும் மோசடி இருக்காது. அது விஷயத்துல உங்களுடைய பேரிச்சம்பழங்களை அளந்து சொல்லக்கூடிய விஷயத்துல என்னுடைய விஷயத்துல பொய் இருக்காது. எத்தனை கிலோங்கிறத நான் அளந்து கரெக்டா சொல்லிடுவேன். நேர்மை இருக்கும் என்று ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களாம், இந்த பூமியில விளைச்சல் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய நேர்மை தான் அதற்கு காரணம் என்று யூதர்கள் மனசார பாராட்டினாங்க என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க. அதனால அருமையான பெருமக்களே, நீங்க நேர்மையா வாழணும், நேர்மையான ஆளுன்னு சொல்லி அல்லாஹ் பதிவு செய்யணும்னா நீங்க எதையும் யார்ட்டையுமே நிரூபிக்கணும் தேவையில்லை. ஒண்ணு, உங்களுடைய மனசாட்சிக்கு நேர்மையா இருக்கணும். இரண்டாவது, உங்களோடு தொடர்புள்ளவங்க யாரா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், மனைவி மக்களா இருக்கட்டும், குடும்பத்தார்களா இருக்கட்டும், எல்லாத்திலையும் நேர்மையா இருக்கணும். எல்லா காரியத்திலையும் எந்த மோசடியோ, பொய்யோ, புரட்டோ, சாக்கு போக்கோ எதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வின் அன்பை நீங்கள் பெறுவீங்க, இறை அருளை பெறுவீர்கள் என்பது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியும் அமைதியும் இருக்கும். உங்களை சுத்தி வாழக்கூடியவர்களுடைய மக்களின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களிடத்துல வாழ்க்கையில நேர்மை இருந்தார். அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளோடு வாழக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ அதன்படி வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் நேர்மையோடு வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை தருவானாக. பொய், மோசடி, சாக்கு போக்கு விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவர்களுடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.